நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி வந்தது? இது என்னோட சாண்டல். சுதா, இன்னொருத்தர் பொருளை திருடுற பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகலையா? என் மாமியார் இதை கொடுத்திருக்காங்கன்னு கூடவா உன்னால யோசிக்க முடியல? இல்ல சவிதா, நான் உன்னை இந்த செருப்பை திருடல. அப்படியா? நீ திருடலையா? அப்படின்னா உங்க அம்மா திருடி இருக்காங்க இல்ல? ஏ சவிதா, முதல்ல என் பொண்ணை திருடின்னு சொன்ன, இப்போ என்ன திருடிங்கிறியா? கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்படி என்ன நடு வீட்டுல வச்ச எல்லாரும் அவமானப்படுத்துறீங்கல்ல? நான் ஒத்துக்கிறேன் சம்பந்தி, நீங்க எங்களோட விருந்தாளிதான். நானும் மனசாரதான் நீங்க இங்க வரணும்னு அழைச்சேன். ஏதாவது குறை இருந்தா அதையும் நீங்க சொல்லிடுங்க. ஆனா நீங்க செஞ்ச வேலை இருக்கே, அதை சொல்றதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்க நீங்க அதெல்லாம் தாராளமா சொல்லலாம் சம்பந்தி. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சம்பந்தி. அந்த செருப்பை திருடுறது நானா இருந்தா நான் ஒண்ணு சொல்லட்டா, எனக்கு என்னமோ இது யாரோ செஞ்ச சதின்னு தான் தோணுது. என் பேரை கெடுக்கவே இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஏன்னா செருப்பை திருடுறது நான் தானே நீங்க நம்புவீங்கல்ல? உண்மையே சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இந்த செருப்பு என் பேக்ல எப்படி வந்ததுன்னே தெரியாது. ரொம்ப சந்தோஷம். வந்து நான் என் பொண்ணோட புகுந்த வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் செய்வேன் நாங்க. மீனாட்சி, ஏன் வாயை முடிக்கிட்டு இருக்க? உன் அம்மாவுக்கு திருடுற பழக்கம் இல்லைன்னு சொல்லு. ஆமா மீனாட்சி, நீ சொல்லிடு. நீயும் மனசுல எதுவும் வச்சுக்காத. நான் என்னத்த சொல்றது? எல்லாரும் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களே. நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க கூடாதுமா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு தடவை கூட உங்களோட மனசாட்சி உங்களை என்னன்னு கேள்வி கேட்கவே இல்லையா? உங்க சொந்த பொண்ணோட புகுந்த வீட்லயே திருடுறமே நீங்க ஒரு தடவை கூட யோசிக்கலையா? நீங்க என்ன மட்டும் இல்ல, நம்மளோட குடும்பத்தையே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. போங்கம்மா. அட கடவுளே, எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, அதுல நான் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன். என் வயித்துல பிறந்தவளே என்ன நம்ப மாட்டேங்கிறாளே. இப்படி இருக்கும்போது சம்பந்தி எப்படி என்ன நம்புவாங்க? நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு மீனாட்சி. நான் எதுக்காகடி அந்த செருப்பை திருட போறேன்? என் வீட்டுல போட்டுக்க செருப்பு கூட இல்லைன்னு நீ நினைச்சிட்டியா? இங்க பாருங்க ஆண்டி, உங்க வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். போதும், நிறுத்து சவிதா, வாய மூடு. இங்க பாருங்க சம்பந்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நடந்துருச்சு, அதையெல்லாம் மறந்துருங்க. என் பொண்ணு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என் மருமகளோட அம்மா, உங்களை அவமானப்படுத்துறது நான் என் மருமகளையே அவமானப்படுத்துற மாதிரி. அதனால நீங்க தயவு செஞ்சு சவிதாவோட கல்யாண புடவையும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமாமா, என் ட்ரெஸ் திருப்பி கொடுங்க. என்ன
நீங்க நீங்க எந்த ட்ரெஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ட்ரெஸ்ஸையும் திருடிட்டீங்களா? ஐயோ, அட ராமா, நான் என்ன செய்வேன்? ட்ரெஸ்ஸை திருடின பழியையும் என் மேலேயே போட்டுட்டீங்களா? நான் அந்த ட்ரெஸ்ஸை திருடவே இல்லை சொல்லிட்டேன். நான் அந்த வெறும் செருப்பை மட்டும்தான். பாத்தீங்களாமா, சாண்டல்ஸ் இவங்க கிட்ட தான் இருந்தது. அப்ப ட்ரெஸ்ஸும் இவங்க கிட்ட தான் இருக்கும். என் ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுக்க சொல்லுங்க மீனாட்சி அண்ணி. மா, அந்த ட்ரெஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. சவிதாவோட கல்யாண ட்ரெஸ்மா. தயவு செஞ்சு நிலைமை புரிஞ்சுக்கோங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அவளோட ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க. வாயை மூடிட்டு இரு மீனா. எந்த ஜென்மத்து பழியையே இப்ப நீ தீர்த்துக்கிறல்ல? நான் ஒத்துக்கிறேன், ஒரு சின்ன தப்பை நான் செஞ்சுட்டேன் தான். ஆனா நான் ட்ரெஸ் எல்லாம் திருடல. என் பொண்ணு மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். என்ன தயவு செஞ்சு நம்புங்க சம்பந்தி. நான் ட்ரெஸ் எல்லாம் திருடல. அது வந்து சம்பந்தி, நான் ஒன்று சொல்றேன், கேட்குறீங்களா? இந்த ரூம்ல நான் மட்டும்தான் நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். பிரீத்தியோட அம்மாவும் நின்றுகிட்டு இருக்காங்களே, அவங்க பேக்கையும் செக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க தான் ட்ரெஸ்ஸை திருடி இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை எப்படி ஜரிகை வேலை பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்களே. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தது நிச்சயமா அவங்க தானே சொல்ல முடியும். அந்த ட்ரெஸ் நிச்சயமா இவங்க பேக்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க எங்க பாத்துக்க போறாங்க? வேற மொழி பேசுறவங்க இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒண்ணு சொல்லட்டா, இவங்க தான் ஆசைப்பட்டு எடுத்தாலும் எடுத்திருக்கலாம். நீங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்கம்மா? இங்க பாருங்க ஆண்டி, என்னமோ எதை பத்தியுமே யோசிக்காம இவ்ளோ கேவலமா எங்க அம்மா மேல பழிய தூக்கி போட்டு பேசுறீங்க. அத்தை, எங்க அம்மா இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை எப்பவும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் இது என் நாத்தனாரோட பிரச்சனைங்கிறதுனால உங்க எல்லாரும் முன்னாடியும் எங்க அம்மாவுடைய பேக்கையும் செக் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஆண்டி, பேக்கை திறக்கறதுல வந்து பாருங்க. நான் இந்த பேக்ல இருக்கிற எல்லா ஜாமானையும் இப்ப எடுத்து வெளியில வச்சிட்டேன். அதே வெளியில எடு. இன்னாங்க பாருங்க. என்ன பாத்துட்டீங்கல்ல? இப்போ உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமே. இங்க பாருங்க ஆண்டி, எதை பத்தியுமே யோசிக்காம மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுற வேலை வச்சுக்காதீங்க. ஒரு அப்பாவே மேல போய் இந்த மாதிரி பழி சொன்னா அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. சம்மதி, நான் சத்தியமா சொல்றேன், நான் திருடல. சம்மதி, இத பாருங்க, நான் உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சொல்றத எல்லாரும் நம்புங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸை திருடவே இல்லை. அப்படி திருடி இருந்தேன்னா நீங்க பேக்ல செருப்பை எடுக்கும்போது அந்த செருப்போட அந்த ட்ரெஸ்ஸும் இருந்திருக்கணும் இல்லையா? என் பேக்ல இருந்த பொருள் எல்லாம் இப்ப உங்க கண்ணு முன்னால தானே இருக்கு. சம்மதி, நான் கொஞ்சம் கை சரியில்லாதவ தான். அது மட்டும் இல்ல, ஒரு வயசு பொண்ணுக்கு அம்மா. ஒரு பொண்ணோட முகூர்த்த ட்ரெஸ்ஸை எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு கீழ்த்தரமானவ இல்லை சம்பந்தி. அப்படி மட்டும் நான் செஞ்சிருந்தா நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ, வேணாமா. அத்தை, எங்க அம்மா உண்மையதான் சொல்றாங்க. இல்லன்னா என் மேலேயும் சுதா மேலேயும் அம்மா சத்தியம் பண்ணுவாங்களா சொல்லுங்க. ஆனா என்ன ஆனாலும் அம்மா நான் மறுநாள் உயிரோட இருக்க மாட்டேன்ற வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அத்தை, எங்க அம்மா கண்டிப்பா அந்த ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க அத்தை. அம்மா இவங்கள போய் எப்படி நம்புறது? அட கடவுளே,
அந்த புடவைய நான் இப்ப எங்கன்னு போய் தேடுறது? சம்பந்தி அதை பத்தி என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு எதுவுமே புரியல. அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட சொந்தம். வெளியால் யாருமே இல்ல. ட்ரெஸ் நிச்சயமா இங்கதான் இருக்கணும். நம்ம எல்லாரும் தேடி பார்க்கலாம். கண்டிப்பா கிடைச்சிடும். இங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க அக்கா, கரெக்டா சொன்னீங்க. வீட்டுல இருக்கிறது நம்ம மட்டும்தான். வெளியால் யார் வர போறாங்க? இந்த காரியத்தை கண்டிப்பா உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க பெரிய பெரிய காரியம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸை யாரு திருடி இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பா நாசமா போயிடுவாங்க. என்னடா நாம கை நினைச்ச வீட்லயே திருடுறோமேன்னு அவங்க கொஞ்சமாவது யோசிக்க கூடாது? அந்த ட்ரெஸ் திருடினவங்க கண்டிப்பா நாசமா போயிடுவாங்க. நான் உண்மையிலேயே அவங்களுக்கு வயிறு அறிஞ்சு சாபம் கொடுக்குறேன். அந்த ட்ரெஸ் எடுத்து போய் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டாங்க. மீனாட்சி அண்ணி, சந்தியா அண்ணி, எனக்கு நல்லா தெரியும் அந்த ட்ரெஸ் திருநவன் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த கல்யாண வீட்ல அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை யார் திருடினாங்கன்னே தெரியல. அதுவும் ஆதாரம் இல்லாம யார் அந்த ட்ரெஸ் திருடினாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம சோதனை பண்ண முடியாதே. ஆமாம்மா. அம்மா, சவிதா கரெக்டாக தான் சொல்கிறா. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மட்டும்தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட எது கேட்டாலும் அவங்க கண்டிப்பாக கோவப்படுவாங்கம்மா. ஆமா சூர்யா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யணும்னு நினைக்கலங்க. நாம ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி தீரணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை யோசிச்சே தீரணும். அதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா நான் என்ன பண்றது? எனக்கு இத பத்தி எல்லாம் நினைச்சாலே நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சம்பந்தி கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஒரு புடவைய கூட ஒழுங்கா எடுத்து வைக்க முடியாதான்னு கேட்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ பேர் இருந்தும் அந்த பூட்டின ரூம்குள்ள இருந்து திருட அந்த புடவைய எப்படியோ எடுத்துட்டு போயிருக்கான். ஏற்கனவே ஒரு தடவை சவிதாவோட போலி நகைகள் காரணமா சம்பந்தி அம்மா முன்னாடி நான் தலை குடிஞ்சு நிக்கிறதுக்கு இருந்தேன். ஆனா அன்னைக்கு சந்தியாதான் இந்த வீட்டோட மானத்தை காப்பாத்துனா. ஆனா இப்ப என்ன பண்றது? ஒரு புடவைய கூட பாதுகாக்க முடியலையே. திருட்டு போயிடுச்சுன்னு அவங்க கிட்ட எப்படி போய் சொல்றது? வீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா விருந்தாளிகளோட பையையும் போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாதே. என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நான் திலீப் கிட்ட பேசிக்கிறேன். உங்க அம்மாக்கு கொஞ்சம் புரிய வைங்கன்னு சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட அம்மா நம்ம நிலைமையை புரிஞ்சுப்பாங்கம்மா. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்துல திலீப்பை இழுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. தப்பு பண்ணது நாம தான். நானே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். தப்பு பண்ணிட்டேன். அவங்க செருப்பால் அடிச்சாலும் வாங்கிதானே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் போய் உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். சரோஜா, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சம்பந்தி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம். நாளை காலையில பேசிக்கலாம். கடவுளே, நான் என்ன பண்றது? என் குடும்ப மானத்தை காப்பாத்துப்பா. விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. விடிஞ்ச உடனே சம்பந்தி முன்னாடி என் மானம் போகாம நீதான் காப்பாத்தணும்.
தயவு செஞ்சு ஏதாவது செய். ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டு. என் பொண்ணோட புடவைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. காப்பாத்து கடவுளே. கேளுங்க, நம்ம எதையாவது ஒன்று செஞ்சுதாங்க ஆகணும். ட்ரெஸ் காணாம போனதுலேருந்து அத்தை ரொம்ப கவலையில் இருக்காங்க. நாளைக்கு காலையில் திலீப்போட அப்பா அம்மா கிட்ட போய் அத்தை மன்னிப்பு கேட்குறேன்றாங்க. அவங்க மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க. ஆனா இந்த விஷயத்த நினைச்சு அத்தை வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களால வாழ்நாள் பூரா இந்த துக்கத்தை அவங்களால மறக்கவே முடியாது. ஏங்க, நம்ம ஏதாவது செஞ்சு தீரணும். நம்ம நிச்சயமா அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சு தீரணும். சந்தியா நீ என்ன பண்ண போறாங்க? நான் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா? திலீப்போட பேக் இங்கே தான் இருக்கு. இதுல இருக்கான்னு பார்க்கலாம். மம்மி, உங்களுக்கு ஏதாவது தேவையா? இல்லப்பா, அவசரத்துல என் மோதிரத்தை உன் பெட்டியில வச்சுட்டேன். அதை எடுக்கலான்னு தான் வந்தேன். நானே எடுத்து தரேன். இந்தாங்க. இத பாருப்பா, வெளியில மாமா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட சொல்லு. உனக்கு உதவி வேணாலும் கூப்பிடு, சரியா? மம்மி, நான் கூப்பிடுறேன். சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா சம்பந்தி அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். என்னன்னு சொல்லுங்க சம்பந்தி. என்ன விஷயம் சொல்லுங்க. அட கடவுளே, திலீப்பை நல்லா ஆக்ட் பண்ண வைங்க. அந்த ட்ரெஸ் திருடினது யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடிஞ்சிடணும். என் மனசு ஏன் தான் இவ்வளவு பயப்படுதோ தெரியல. அது சம்பந்தி, இது கஷ்டமான விஷயம் மட்டும் இல்ல, அது எங்களோட மான பிரச்சனையும் கூட. நாங்க ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டோம். அதுக்காக மன்னிப்பு கேட்க நினைக்கிறதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருக்கு. சம்பந்தி, தயங்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. எந்த புடவைய நீங்க இத்தனை வருஷமா உங்க பொண்ணுக்காக, அதாவது உங்க மருமகளுக்காக வச்சிருந்தீங்களோ, அது சம்பந்தியமா அது திருடு போயிடுச்சு. என்ன? ஆமா. ட்ரெஸ் திருடு போயிடுச்சா? இங்க பாருங்க அத்தை, ட்ரெஸ்ஸை யாரு திருடி இருப்பாங்க? பாருங்க திலீப், நான் என்னத்த சொல்றது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை கல்லாக்கிட்டு தான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறோம். இந்த மாதிரி ஒரு திருட்டு நடக்கும்னு எங்க வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல. ராத்திரி போற எல்லாருமே பதட்டமா தேடிட்டு இருந்தோம். ஆனா அந்த ட்ரெஸ் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா ட்ரெஸ்ஸை தவிர வேற ஏதாவது திருடு போயிருக்கா? இல்ல, அந்த ட்ரெஸ் தவிர வேற எதுவும் திருடு போல. எல்லாம்
எல்லாம் அப்படியே இருக்கு. இதுல இதுல எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. இல்ல இல்ல சூரியனா, இங்க பாருங்க சூரியனா, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கல்யாண வீடுகள்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். யார் யாரோ வருவாங்க, இங்க தங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது சகஜம்தான். அதுக்குன்னு எல்லாத்தையும் நீங்க தான் செஞ்சீங்கன்னு அவசியம் இல்லை. ஏதோ நடந்துருச்சு, போனா போதுன்னு விட்டுறலாம். சம்பந்தி அம்மா, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அந்த புடவை மேல ரொம்ப பிரியம் இருந்ததில்ல? ஆனா நான் என்ன பண்றது, அத நான் கோட்டை விட்டுட்டேனே. அதனால நாங்க எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இல்ல சம்பந்தி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ட்ரெஸ்ஸு தொலைஞ்சிச்சுங்கிற விஷயம் சவிதாவுக்கு தெரியுமா? அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்துல எங்க இருந்துதான் இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. திலீப், ஏன் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? புது ட்ரெஸ்ஸை பத்தி பேச்ச ஆரம்பிங்க ப்ளீஸ். மம்மி, அத்தை, நடந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டா என்ன? சவிதா கிட்ட நான் பேசிக்கிறேன். சாயங்காலம் கல்யாணம், பிரச்சனை சாதாரண ட்ரெஸ் தான். நான் சவிதாக்கு புது ட்ரெஸ் வாங்கி தந்துடுறேன். திலீப் சரியா தான் சொல்றான். நான் போய் அவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டு இருக்கேன். அத்தை இவ்வளவு கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவே முடியல. நான் எதையாவது செஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை தேடியே தீருவேன்.